بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் அதில் அடங்கியுள்ள விளக்கங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை நம்ம 62 ஹதீஸை பார்த்துவிட்டு 63வது ஹதீஸுடைய அந்த பாட தலைப்பை பற்றி பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம் என்று கேட்டால், ஒரு ஆசிரியரிடத்தில் ஒரு மாணவராக இருப்பவர் அவராக சில செய்திகளை சொல்லி அந்த ஆசிரியர் அதை மறுக்காமல் இருப்பாரேயானால் அந்த மாணவர் என்ன செய்யலாம்னு கேட்டால், எனக்கு இந்த ஆசிரியர் அறிவித்தார் என்று சொல்லலாம். ஆசிரியர் நேரடியாக மாணவருக்கு சொல்வதும் மாணவர் ஆசிரியரிடத்தில் ஓதி காட்டி ஒப்புதல் பெறுவதும் சமமானது அப்படின்னு சொல்லி அதை சில அறிஞர்கள்லாம் சொன்னதை யார் ஹசன் பசரி, சுஃபியான சௌரி, மாலிக் இமாம் அவங்கெல்லாம் சொன்னது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு சான்றாக ஒரு ஹதீஸை வேற எடுத்து காட்டுறாங்க. அது என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், லிமாம் பின் சலபாண்டு ஒருத்தர், இந்த ஹதீஸ் பின்னாடி வரப்போகுது, அதுக்கு முன்னாடி அந்த ஹதீஸுடைய சாராம்சத்தை இங்கே கொண்டாந்து போடுறார் புகாரி. அதான் லிமாம் பின் சலபாண்டு ஒரு ஆள் ரசூல்லாட்ட என்ன செய்வார்னு கேட்டால், உங்களுக்கு அல்லாஹ் தான் 5 வேளை தொழுகை கடமையாக்கினானா அப்படின்னு கேட்பார். ஆமாண்டு மட்டும் ரசூல்லா சொல்லுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த சட்டத்தை சொல்லாமல் வந்திருக்கிற அந்த மாணவராக இருக்கிற சஹாபி ரசூல்லாட்ட கேட்க, ரசூல்லா ஆமான்னு சொன்னாங்கல்ல, இந்த ஆமா என்று சொன்னதை வைத்து அந்த சஹாபி என்ன செய்வார், மக்கள்கிட்ட போய் எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னு அறிவிப்பார். ஆனால் ரசூல்லா இவர்கிட்ட சொல்லவே இல்லை, இவர் தான் கேள்வியாக கேட்டார், ரசூல்லா ஆமான்னு மட்டும் சொன்னாங்க. அந்த சம்பவத்தை ஆதாரமாக கொண்டு சில பேர் இது கூடும்னு சொல்கிறார்கள் அப்படிங்கிறத புகாரி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, வஹத்தஜ்ஜ இஹ்தஜ்ஜ என்றால் ஆதாரமாக கொண்டான் அர்த்தம். ஹுஜ்ஜத் என்றால் ஆதாரம். அது இஹ்தஜ்ஜ இஃப்தால அப்படின்றத மாற்றணும்னு சொன்னால் ஆதாரமாக கொண்டார்கள். வஹத்தஜ்ஜ ஆதாரமாக கொண்டிருக்கிறார்கள். பாலுஹும் அவர்களில் சேர்ந்த, அவர்கள்னு முட்டையாக போடுற இடத்துலலாம் அறிஞர்கள் வச்சுக்கிறணும். பாலுஹும்னா பாலுல் உலமா அல்லது பாலுல் முஹத்திஸீன், ஹதீஸ் கலை அறிஞர்களில் சில பேர் ஆதாரமாக கொள்கிறார்கள். ஃபில் கிராஅத்தி அலல் ஆலிமி, ஒரு அறிஞரிடத்தில் போய் மாணவர் ஓதி காட்டுவது என்பதற்கு. ஆலிமிடத்தில் போய் ஃபில் கிராத்தினா ஃபி கிராத்தில் தாலிபி, மாணவர் ஓதி காட்டுவது. யாரிடத்தில் ஓதி காட்டுவது? அலல் ஆலிமி, ஆலிமிடத்தில் ஓதி காட்டுவது என்பதற்கு ஆதாரமாக கொள்கிறார்கள். பி ஹதீசி லிமாம் இப்னு சஅலபா, லிமாம் இப்னு சஅலபா என்பவருடைய ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறாங்க. மறுபடி பாருங்க, வஹத்தஜ்ஜ பாலுஹும் அவர்களில் அறிஞர்களில் சில பேர் சான்றாக காட்டுகிறார்கள், ஆதாரமாக கொள்கிறார்கள். எதுக்கு ஆதாரம்னு கேட்டால், ஃபில் கிராஅத்தி அலல் ஆலிமி, ஆலிமுக்கு மாணவர் ஓதி காட்டுவது. கிராத்துனா மாணவர் ஓதி காட்டுவது, கிராத்து துல்லாப் அல்ல கிராத்து தாலிபு, மாணவர் ஓதி காட்டுவது யாருக்கு? அலல் ஆலிமி, ஆசிரியருக்கு. அப்போ மாணவர் ஆசிரியருக்கு ஓதி காட்டலாம் என்பதற்கு ஆதாரமாக கொள்கிறார்கள். எதை கொள்கிறார்கள்னா, பி ஹதீஸி லிமாம் இப்னு சஅலபா, லிமாம் பின் சஅலபா என்பவருடைய ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறார்கள். அந்த ஹதீஸ் என்னன்னு விளக்கிறார். கால, அந்த லிமாம் பின் சஅலபா சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அல்லாஹு அமரக்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவினானா. இந்த அல்லாஹுங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த அல்லாஹும் என்ன வார்த்தை என்று கேட்டால், அல்லாஹுன்னா அல்லான்ற அர்த்தம். அந்த அல்லாஹ் என்பதில் ஒரு கேள்விக்குறி போட்டியல்னா அல்லாஹு 2 அலிஃப் போடணும்ல. ஒரு விஷயத்தை அடித்தியா செய்தியான்னு கேட்பதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால்
கேள்விக்குறிக்கு இஸ்திஃபஹாமுடைய ஹம்சாவை போடுவாங்க. அக்கல்த நீ சாப்பிட்டாயா, லரபுத்த நீ அடித்தாயா, கரகத்தை நீ ஓதிவிட்டாயா, இப்படின்னு அந்த கொஸ்டின் கேட்பதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் என்பதை சேர்ப்பாங்க. இந்த என்பதில் அல்லாஹ் என்பதில் ஒரு இருக்கிறது. அல்லாஹ் என்பதில் அலிஃப் ஒன்று இருக்குல்ல ஆரம்பத்தில், இன்னொரு அலிஃபு சேர்த்திகள்னா அல்லாஹுன்னு வரும். எப்படி வரும்? அல்லாஹு கேள்விக்குறி கேட்குறதா இருந்தால் அதை என்ன செய்வாங்கன்னா அப்படி சொல்லாமல் ரெண்டு ஹம்சா வரும்போது அது ரெண்டையும் சேர்த்து இணைச்சி நீட்டி விட்டுருவாங்க. அல்லாஹு அல்லாஹு என்கிற வார்த்தையைத்தான் அல்லாஹு என்று இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்கு. இப்படி அந்த மொழியில் இப்படி சொல்லலாம். அந்த ஒரு ஒரு கேள்வி கேட்கக்கூடிய சொல்லில் ஆரம்ப எழுத்து ஹம்சாவாக இருக்கும் என்று சொன்னால், அதில் போய் கேள்விக்குறிக்குரிய ஹம்சாவை நம்ம சேர்த்தோம் என்று சொன்னால் என்று சொல்லாமல் என்று சொல்லிவிட்டுடலாம். என்று சொல்லாமல் என்ன செய்யணும், என்று சொல்லிடலாம். இப்போ அல்லாஹு என்றால் அல்லாஹுவா, அல்லாஹு என்றால் அல்லான்ற அர்த்தம். இப்போ கேள்விக்குறி போட்டோம்னா அல்லாஹு அமரக்க, அல்லாஹ் தான் உனக்கு ஏவினானா, அல்லாஹு தான் உனக்கு கட்டளை இட்டிருக்கிறானா அப்படின்னு கேட்குறாரு. இமாம் இப்னு சாலபா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? அல்லாஹு அமரக்க, அல்லாஹு தான் உமக்கு ஏவினான். அந்த அல்லாஹுங்கிற வார்த்தை என்ன, புது வார்த்தை மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல, அது புது வார்த்தை கிடையாது. அல்லாஹு என்பதில் கேள்விக்குரிய ஹம்சா சேர்க்கப்பட்டிருக்கு ஆரம்பத்தில். அல்லப்பா ஜெய்துன் லரப, ஜெய்து தான் அடித்தானா, ஜெய்துன் லரபன்னா ஜெய்து அடித்தான், ஜெய்துன் லரப ஜெய்தா அடித்தான் அப்படின்னு கேட்பதற்கு என்ன செய்வோம், என்பதை போடுவோம்ல, அந்த மாதிரி தான் கேட்குறாரு. அல்லாஹு அல்லாஹுவா அமரக்க, நபியே உங்களுக்கு கட்டளையிட்டான். என்ன கட்டளையிட்டான்? அன்து சல்லிய செலவாத்தி, தொழுகைகளை தொழுமாறு. செலவாத்துனா சலாத்துனா ஒரு தொழுகை, செலவாத்துனா பல தொழுகைகள் பன்மை. அப்போ தொழுகைகளை நீங்கள் தொழுவதற்கு அல்லாஹு தான் கட்டளையிட்டானா என்று அவர் லிமாமும் கேட்குறார். கால ரசூல்லா சொன்னாங்க, நாம் ஆமாங்கிறாங்க. அப்போ ரசூல்லா எப்படி சொல்லலை, அல்லாஹ் எனக்கு தொழுகையை கட்டளையிட்டிருக்கிறான் என்று ரசூல்லா சொல்லலை. ரசூல்லாட்டு அவர் தான் இங்கே சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? இந்த தொழுகைகளை நிலைநாட்டுமாறு அல்லாஹு தான் உங்களுக்கு கட்டளையிட்டானா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ரசூல்லா சொன்னது ஆமான்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இந்த ஆமான்னு சொன்னால் கூட இவர் போய் மக்கள்கிட்ட எப்படி சொல்லலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தொழுகையை கட்டளையிட்டதாக எனக்கு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது பொய் கிடையாது, இட்டுக்கட்டுதல் கிடையாது. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாவே அவருக்கு இதை சொல்லி இருந்தாலும் இவர் கேட்டு ரசூலுல்லா ஆமான்னு சொல்லியிருந்தாலும் ரெண்டு சமந்தான். அதான் இப்போ மறுபடி பார்த்தீங்கன்னா வழங்கின வஹத்தஜ்ஜ பாதுகும், அறிஞர்களில் சிலர் சான்றாக கொள்கிறார்கள். ஃபில் கிராத்தி அல்லல் ஆலிமி, ஆலிமுக்கு மாணவர் ஓதிக்க, மாணவர்னு வச்சுக்கிறேன்னு, ஃபில் கிராத்தி அல்லல் ஆலிமி, ஆலிமுக்கு, ஆலிம்னா ஆசிரியர், ஆசிரியருக்கு மாணவர் ஓதி காட்டுவதற்கு ஆதாரமாக கொள்கிறார்கள். பி ஹதீசி லிமாம் இப்னு சாலபா, லிமாம் இப்னு சாலபாவுடைய ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறார்கள். அந்த ஹதீஸுடைய சாராம்சத்தை காட்டுறார். கால, அந்த லிமாம் என்பவர் சொன்னார், லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் என்றால், அல்லாஹு அமரக்க, அல்லாஹு தான் உங்களுக்கு ஏவினானா, அன்து சல்லிய செலவாத்தி, தொழுகைகளை தொழுமாறு அல்லாஹு தான் உங்களுக்கு ஏவினானா அப்படின்னு அவர் கேட்குறார். கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் ஆமாம் என்று சொன்னார்கள். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, கால இப்போ புகாரி சொல்கிறார், கால புகாரி சொல்கிறாரு, ஃபஹாதிஹி, இந்த சம்பவம், கிராத்துன் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுக்கு அந்த லிமாமு ஓதி காட்டியதாகும். ரசூலுல்லாஹு அவருக்கு சொன்னதில்லை. இப்போ ஹாதிஹி, இந்த நிகழ்வு, ஹாதிஹின்னா இதுன்ற அர்த்தம், இந்த நிகழ்வுன்னு வச்சுக்கிறங்க. இந்த நிகழ்வு கிராஅத்துன் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவின் மீது ஒரு மாணவர் ஓதி காட்டியதாகும். மாணவர் என்றால் ஒரு சஹாபி, லிமாம் என்பவர் ஓதி காட்டியதாக இருக்கிறது. அஹ்பர் அல் இமாமுன், இதை கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கற்றுவிட்டு போன லிமாம் என்பவர் அறிவித்தார். கௌமஹு, தனது சமுதாயத்துக்கு போய் அறிவித்தார். பிதாலிக்க, இந்த செய்தியை அவர் அறிவித்தார். ரசூலுல்லாஹ் இப்படி எனக்கு சொன்னார்கள் அறிவிக்கிறார். ஆனால் உண்மையில் ரசூலுல்லாஹ் அவருக்கு சொல்லலை.
இவர் தான் ரசூல்லாட்ட சொல்லி அப்படித்தானான்னு கேட்குறாரு, ஆமாங்கிறாங்க. அவங்க ஆமான்னு சொல்வதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இப்படித்தான் அர்த்தம், அவர் சொன்னது மாதிரி தான் மார்க்கத்தில் உள்ளதுன்னு அர்த்தம். அப்போ அக்பர் அல் லிமாமுன், லிமாமி என்பவர் வந்து அறிவிக்கிறார், கௌமஹு, இங்கேருந்து ஊருக்கு போய் அவருடைய கௌமில் அவருடைய சமுதாயத்தில் போய் அறிவிக்கிறார், பிதாலிக்க இதை அறிவிக்கிறார், அஜாசூஹு அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூல்லா சொன்னாங்கன்னு போய் அறிவிக்கிறார். எப்படி 5 வேளை தொழுகையை தொழுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள் அப்படின்னு போய் அறிவிக்கிறார் அவர். ஆனால் ரசூல்லா அப்படி சொல்லவே இல்லை. இவர் தான் 5 வேளை தொழுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான்னு கேட்குறாரு. ரசூல்லா ஆமான் மட்டும் தான் சொல்கிறாங்க. அந்த ஆமான்னு சொல்வதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எனக்கு அல்லாஹ் வந்து இப்படி தான் கட்டளையிட்டிருக்கிறான் என்று அதுக்கு அர்த்தம். அப்போ அந்த ஆமாங்கிற பதிலை பெற்றுட்டு போய் அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், கௌமஹு தன்னுடைய கௌமிடத்தில் சமுதாயத்தில் கூட்டத்தார்கிட்ட போய் சொல்லுகிறாரு, பிதாலிக்க இந்த நிகழ்வை அப்படியே சொல்லி காட்டுகிறாரு. அஜாசூஹு, அஜாசன்னா ஏற்றுக்கொண்டார்கள், அஜாசூஹு இதனை அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள், ரசூல்லா சொன்னதாக ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் ஆதாரம். என்ன ஆதாரம்? ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறது என்று சொன்னால் ஆசிரியரே மாணவருக்கு பாடம் நடத்துவதும் சரிதான். மாணவர் தனக்கு தெரிந்த ஒரு ஹதீஸை ஆசிரியர்கிட்ட ஒப்புவித்து அவர் வந்து மறுக்காமல் ஏற்றுக்கொண்டாரையானால் அந்த ஆசிரியரே தான் அதை சொன்னார் என்று அர்த்தம். அப்படின்ற கருத்து இருக்குது. அந்த கருத்துக்கு வந்து அந்த ஹதீஸ் ஆதாரத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டிடுறாங்க. அதே மாதிரி வந்து சில விஷயங்களை, அதாவது மாலிக் இமாம் நடைமுறையிலேருந்து ஒரு ஆதாரம் காட்டுறாரு. இது வந்து குரான் ஹதீஸிலிருந்து காட்டாமல் ஊர் உலகத்து வழக்கத்தில் சில விஷயங்களை புரிஞ்சிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை எடுத்து காட்டி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வந்து அது ஒரு ஆதாரமாக காட்டுறாரு. என்ன வழக்கம்னு கேட்டால், ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறாரு. பத்திரம்னா ஒரு சொத்து பத்திரம்னு வச்சுக்கிறோங்களேன். என்னுடைய இன்னாருடைய மகனாகிய இன்னாராகிய நான் இன்னாருடைய மகனாகிய இன்னாருக்கு எனது இந்த தெருவில் உள்ள இந்த வீட்டை, இந்த தோட்டத்தை, இந்த சொத்தை நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சைன் பண்ணி ஒரு பத்திரம் கொடுத்துட்றாரு. இந்த பத்திரத்தை வந்து வாங்கிட்டு வந்த ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா மக்கள்கிட்ட வாசிக்கிறார். இந்த மாதிரி வந்து அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் வந்து இப்படி எழுதி தந்திருக்கிறாரு அப்படின்னு வாசிக்கிறார். மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா கரெக்டு தானே ஏற்றுக்குருவாங்க, அவரே வந்து வாசித்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த சொத்தை எழுதி தந்தார்ல அவர் வந்து வாசிக்கவும் இல்லை, அவர் எழுதி தான் கொடுத்தார். எழுதி கொடுத்த அந்த பேப்பரை வந்து ஒரு சபையில் வாசித்தாங்கன்னு சொன்னால் அவர் நேரடியாக இருந்து வாயினால் வாசித்த மாதிரி தான் அர்த்தம், நடைமுறையில் தான் அர்த்தம். இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு வருகிறது. அப்போ நான் என்ன செய்கிறேன், என்னுடைய சொத்தை வந்து ஒரு ஆளுக்கு எழுதி கொடுத்துட்டேன். அந்த பத்திரத்தை வந்து கோர்ட்டில் வந்து வாசி காட்டுவாங்க. வாசி காட்டுறான்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா, நானே அந்த வார்த்தையை சொல்கிறேன் என்று அர்த்தம். நான் எழுதித்தான் கொடுத்தேன். எழுதி கொடுத்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட காரணத்தினால நீதிமன்றம் எப்படி ஏற்றுக்கிறேன், அவர் தான் எழுதி கொடுத்தாரு, அவர் தான் நான் சொன்னேன்னு சொல்லிடுவாங்க. இந்த நபருக்கு இந்த சொத்தை எழுதி கொடுப்பதாக இன்னார் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. நான் வாக்குமூலம் கொடுத்துருக்க மாட்டேன், பேப்பரை தான் கொடுத்துருப்பேன். அப்போ இதெல்லாம் உலகத்து நடைமுறையில் இருக்குது. இந்த நடைமுறையை வந்து ஆதாரம் காட்டுறார். வஹத்தஜ மாலிக்கும், மாலிக்கு ஆதாரம் காட்டுகிறார். வஹத்தஜ மாலிக்குண்டா மாலிக் இமாம் ஆதாரம் காட்டுகிறார். பிஸ் சக்கி, சக்கு என்று சொன்னால் அது வந்து இது அரபு சொல்லு கிடையாது, பாரசி சொல்லு. சக்குன்னா அந்த பத்திரம் எழுதி கொடுக்குறாங்கல்ல, இதைத்தான் செக்குன்னு கூட கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த செக் எழுதி கொடுக்குறோம்ல, அது மாதிரி அரபு வார்த்தை கிடையாது. பிஸ் சக்கு என்றால் ஒரு ஆவணத்தை எழுதி கொடுப்பது. அப்போ வஹத்தஜ மாலிக்குன், மாலிக்கு வந்து ஆதாரமாக காட்டுகிறார். பிஸ் சக்கி, ஒரு ஒப்பந்த பத்திரத்தை ஆதாரமாக காட்டுகிறார். அந்த பத்திரம் என்ன செய்யப்படுதுன்னு கேட்டால் யுக்ரோ அல்ல கௌமி, ஒரு மக்கள் மத்தியில், சமுதாயத்தின் மத்தியில் வாசிக்கப்படுகிறது. ஒருத்தர் பத்திரம் எழுதி கொடுக்குறாரு. அந்த பத்திரம் வந்து யுக்ரோ அல்ல கௌமி, அந்த மக்கள் மத்தியில் அது வாசிக்கப்படுகிறது. வாசித்த உணவு எக்கூழுன, அந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள்னா, அசுஹதனா புலானுன், இன்னார் எங்களுக்கு சாட்சியம் அளித்தார். யார்? அந்த பேப்பரில் எழுதி கொடுத்தார்ல, அவர் எங்களுக்கு சாட்சியம் அளித்தார்னு மக்கள்லாம் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவர் சாட்சியம்னு அளிக்கலை, எழுதித்தான் கொடுத்தாரு. அவர் எழுதி கொடுத்ததை வந்து இன்னொருத்தர் வந்து மக்கள் மத்தியில் வாசித்து காட்டுகிறாரு. மக்கள் என்ன விளங்கிக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சம்மந்தப்பட்டவரே தான் அதை வாசித்தார், சம்மந்தப்பட்டவரே தான் அந்த வாக்குமூலத்தை கொடுத்தார் என்று ஏற்றுக்கொள்கிற வழக்கம் இருக்குல்ல, இந்த வழக்கத்தை ஆதாரம் காட்டுறார். இது மார்க்க ஆதாரம் இல்லாட்டாலும்
இப்படி தானே உலகத்தில் இருக்கிறது. ஒரு பத்திரம் எழுதி தந்தாங்கன்னு சொன்னால் அந்த பத்திரம் எழுதி தந்தவரே வந்து வாசித்து காட்ட மாட்டார். ஒரு ஆள்கிட்ட எழுதி கொடுப்பார். அவர் வந்து என்ன செய்வார்னா, அவர் பேர் அப்துல் காதராக இருக்கும். அவர் வாசிப்பார். இப்ராஹிம் எழுதின பத்திரத்தை இன்னாருடைய மகனாக இப்ராஹிம் எழுதி கொள்வது அப்படின்னு வாசிப்பார். மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இப்ராஹிம் இதை எழுதி கொடுத்துட்டாருன்னு ஒத்துக்குருவாங்க. ஆனால் இப்ராஹிம் வந்து வாக்குமூலம் கொடுத்தாரா? கொடுக்கல, எழுதி தான் கொடுத்தாரு. அப்போ எழுதி கொடுத்த ஏடுகளையும் பத்திரங்களையும் ஒப்பந்தங்களையும் வாசித்து காட்டும் பொழுது மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த எழுதி கொடுத்தவரை நேரடியாக சொன்னது மாதிரி எடுத்து கொடுக்குறார்கள் உலக வழக்கத்தில். அப்படி தான் இதுவுங்கிறார். மாலிக் இமாம் என்ன செய்கிறார்? உலக வழக்கத்தையும் ஆதாரம் காட்டுறாரு. அப்போ அந்த அஜரத்தே பாடம் நடத்துறது மட்டும்தான் பாடம் நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க. அவர் முன்னிலையில் வந்து ஒருத்தர் ஒப்புதல் கொடுத்துட்டாலே, அங்கீகாரம் கொடுத்துட்டாலே அதான் அர்த்தம்ங்கிறார். அப்போ வஹத்தஜ மாலிக் இமாம் ஆதாரமாக காட்டுகிறார் பிசக்கி. சக்குன்னா ஒரு பத்திரம்னு வச்சுக்கிறோங்க. அதாவது பார்சி மொழியில் ஒரு ரெக்கார்டு பண்ணி வைக்கக்கூடியதுக்கு வந்து சக்கும்பாங்க. ஒரு ஆவணம்னு வச்சுக்கிறீங்களா, ஒரு ஆவணம், ஒரு பத்திரம், ஒரு ரெக்கார்டை வந்து என்ன செய்கிறாருன்னா மாலிக் ஆதாரம் காட்டுறாரு. அந்த ரெக்கார்டு என்னன்னு கேட்டால் யுக்குரவு அதில் கௌமி, ஒரு மக்கள்கிட்ட வந்து அது ஓதி காட்டப்படுகிறது. அந்த பத்திரத்தை ஒரு பத்திரத்தை ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த பத்திரத்தை வந்து என்ன செய்கிறாங்க, மக்கள் மத்தியில் ஓதி காட்டுறாங்க. மக்கள் என்ன சொல்லுவாங்க, யார் பேரில் அது எழுதப்பட்டிருக்கிறதோ அவரே சொன்னதாக ஏற்றுக்குருவாங்க. இப்போ யகூலூன மக்கள்லாம் சொல்வார்கள், அஷஹதனா ஃபுலானுன், இன்னார் எங்களுக்கு அதை சாட்சியம் அளித்தாருமாங்க. அவர் சாட்சியம் அளித்திருக்க மாட்டார், அவர் எழுதி தான் கொடுத்துருப்பார். அவர் எழுதி கொடுத்ததை இன்னொருத்தர் தான் வாசிச்சிருப்பார். இன்னொருத்தர் வாசித்தாலும் அந்த எழுத்துக்கு சொந்தக்காரர் யார்? எழுதி கொடுத்தவர். அதனால் மக்கள் என்ன செஞ்சு ஏற்றுக்குருவாங்கன்னு கேட்டால், அஷஹதனா ஃபுலானுன், இன்னார் எங்களுக்கு சாட்சியம் அளித்தார் என்று எழுதி கொடுத்தார்ல, அவரை குறித்து இப்படி பேசிக்கொள்வார்கள். இது ஒரு ஆதாரம் தான் அப்படின்னு மாலிக் இமாம் சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் அதிசயம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு புகாரி என்ன செய்கிறாரு, ஒரு ஹதீஸை வந்து மாணவர்கிட்ட பாடமாக நடத்துகிறார். அதுவும் புகாரி அறிவித்தது தான். அல்லது புகாரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஹத்தசனான்னு போட்டு ஒரு ஹதீஸையும் போட்டு இந்த பாண்டு பேப்பரை கொடுக்குறாரு. இந்த பேப்பரை தான் புகாரி கொடுத்தாரு. இதை போய் இந்த மாணவர் என்ன செய்யலாம்னு கேட்டால், எனக்கு புகாரி அறிவித்தார் என்று மக்கள்கிட்ட சொல்லலாம். புகாரி இவருக்கு வந்து வாயினால் அறிவிக்கவே இல்லை, எழுதி தான் கொடுத்தாரு. எழுதி கொடுத்தாலும் கூட அவரே சொன்னதாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னு கேட்டால், அப்படித்தான் உலகத்தில் அந்த பத்திரங்களை எடுத்துக்கொள்கிறாங்க. மாலிக் இமாம் சொல்றார், பத்திரங்களை எழுதி கொடுக்கும் பொழுது அந்த பத்திரம் வந்து யார் வாசிக்கிறானோ அதை பார்க்க மாட்டாங்க. எவன் எழுதி கொடுத்தானோ அவனுடைய சொல்லாகத்தான் அதை எடுத்துக்கொள்கிறாங்க மக்கள். அப்படி தான் அதிசயம் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதில் என்ன ரெண்டு விஷயம் வருது. ஒன்றுன்னு கேட்டால், ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவர் வந்து வாசித்து காட்டி ஒப்புதல் வாங்குறாருல, அதுவும் அந்த ஆசிரியர் சொன்னதாகவே நம்ம அறிவிக்கலாம். அல்லது ஆசிரியர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதி இந்த இதில் உள்ளதெல்லாம் என்னுடைய தான் போய் அறிவிச்சிக்க அப்படிங்கிறார். ஒரு வரியை கூட பாடம் நடத்தலை. அவர் ஒரு 40 பக்கம் நோட்டில் எழுதி கையில் கொடுத்துட்டாரு. இவர் வாங்கிட்டு போய் என்ன செய்கிறாரு, இதை எனக்கு புகாரி அறிவித்தார், இந்த ஹதீஸை புகாரி சொன்னார், இந்த ஹதீஸை புகாரி சொன்னாருங்கிறாரு. அது பொய்யா? ஆனால் புகாரி உண்மையில் இவருக்கு சொல்லவே இல்லை. இவருக்கு எழுதித்தான் பேப்பரில் தான் கொடுத்தாரே தவிர அதை வந்து வாசித்து காட்டி இதை நான் உனக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவர் ஒப்புதலோடு அந்த பேப்பரை எழுதி கையில் கொடுத்ததுனால என்ன அர்த்தம்னு கேட்டால், அவரே அந்த பாடத்தை உட்கார்ந்து நடத்தினார் என்று தான் அர்த்தம். இதுதான் எடுத்துக்கொள்ளணும்னு மாலிக் இமாமும் ஆதாரம் காட்டுறார். வஹத்தஜ மாலிக் ஆதாரம் காட்டுகிறார் பிசக்கி, ஒப்பந்த பத்திரங்களை ஆதாரம் காட்டுகிறார். சக்குன்னா பத்தனா ரெக்கார்டு ஏதாவது ஒன்று வச்சுக்கிறங்க, எழுத்துமானமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை வந்து ஆதாரமாக காட்டுகிறாரு. அந்த பத்திரம் என்ன செய்யப்படுதுன்னு கேட்டால், யுக்குர ஒரு கௌமி, ஒரு மக்கள் மத்தியில், ஒரு கௌம சமுதாயத்தின் மத்தியில் வாசித்து காட்டப்படுகிறது. வாசித்து காட்டணும்னு வாசிச்சார்ல, அவருடைய சொல்லாக மக்கள் எடுத்துக்கிற மாட்டாங்க. யார் பேரில் எழுதியிருக்குதோ அவருடைய சொல்லாத்தான் எடுத்துக்கிடுவாங்க. அப்போ யகூலுன மக்கள்லாம் சொல்லுகிறார்கள், அஷ்ஹதனா ஃபுலானுன், அந்த ஆள் நமக்கு வந்து சாட்சியம் அளித்து விட்டார். எந்த ஆள் எழுதினார்ல அவர் நமக்கு சாட்சியம் அளித்தாருங்கிறாங்க. ஒரு ஸ்பாட்டுக்கு வரவே இல்லை, அவர் எழுதி தான் கையில் கொடுத்து விட்டார். எழுதி கையில் கொடுத்து விட்டாலும் அவரே சொன்னதான் அர்த்தம். இதை ஒரு ஆதாரமாக வைத்து இப்படியும் சொல்லலாம். ஒரு ஹதீஸ் அறிவிப்பதாக இருந்தால், அதாவது 3 வகையில் ஒரு ஹதீஸை அறிவிக்கலாம். ஒரு ஆசிரியர் மாணவருக்கு நடத்துகிற பாடம் 3 வகையில் இருக்கும்.
ஒன்று அவரே அந்த ஹதீஸை வந்து இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார்னு அவருடைய நாவு வழியாக அந்த ஹதீஸை அறிவிக்கிறாரே, அது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து இந்த விஷயத்தை அப்படியே ஒரு ரெக்கார்டை எழுதி ஒரு ஹதீஸாவோ 10 ஹதீஸாவோ 100 ஹதீஸாவோ எழுதி கையில் கொடுத்து இதான் நம்முடைய பாடம் இதை வச்சுக்க, இதான் என்னோட நான் உனக்கு அறிவிக்கிற செய்தின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறார். இப்போ இந்த 40 ஹதீஸையும் இவர் போய் என்ன செய்யலாம், எனக்கு புகாரி சொல்லி தந்த ஹதீஸ் அறிவித்த ஹதீஸ்ன்னு அவர் அறிவிக்கிறது கூடும். அல்லது ஒரு மாணவர் என்ன செய்யறா, அவர் 10 ஹதீஸை மனப்பாடம் பண்ணிட்டு போய் அவர் புகாரிக்கு முன்னாடி உட்கார்ந்து என்ன செய்கிறாரு, வாசி காட்டுறாரு. ஒன்று உன்னிப்பாக புகாரி கவனிச்சு என்ன செய்கிறாரு, கரெக்ட் 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 கரெக்டுங்கிறாரு. இப்போ இந்த மாணவர் என்ன செய்யலாம், எனக்கு புகாரி சொன்னார்கள் 3 விஷயத்தையும் புகாரி சொன்னார்னு சொல்லலாம். அந்த ஆசிரியர் பெயராலே சொல்லலாம்ங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். அதே மாதிரி வந்து யுக்ரவு தாலிக்க கிராத்தன் அலைஹிம், இந்த பேப்பரை இந்த சக்கு இருக்குல்ல, அந்த ரெக்கார்டு, அந்த ஆவணம், அந்த பத்திரம், அது வந்து யுக்ரவு ஓதி காட்டப்படும். கிராத்தன் அலைஹிம், அந்த மக்களுக்கு வந்து வாசித்து என்ன செய்யப்படும், ஓதி காட்டப்படும். யுக்ரவு அலல் முக்குரி, முக்குரின்னா ஆசிரியர், ஓதி கற்பித்தவர், அந்த கற்பித்தவருக்கு ஓதி காட்டப்படும். ஓதி காட்டினோன்னே ஃபயக்குல் காரி, அந்த வாசித்தவர் இருக்கிறார்ல அவர் சொல்லுவார், அக்ரஅனி ஃபுலானுன், எனக்கு இன்னார் ஓதி காட்டினார் அப்படிங்கிற கிராத்தில். அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம்னு ஒரு மாணவர் போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஆசிரியர்கிட்ட ஓதுகிறார். முக்குரின்னா கிராத் ஓதக்கூடியவர், ஆசிரியர்னு அர்த்தம். அதாவது கரான்னா ஓதினான்னு அர்த்தம், காரின்னா ஓதுறவன் அர்த்தம். அக்ராண்டு ஆக்கிட்டீங்கன்னா அஃபாலன்னு மாற்றினீங்கன்னா அது ஓதி கொடுத்தார்னு அர்த்தமாயிரும். கரா என்றால் ஓதினார், அக்ரா என்றால் ஓதி கொடுத்தார். ஓதி கொடுத்தார்னு எதுக்கு சொல்லுவோம், ஆசிரியருக்கு சொல்லுவோம். ஓதி கொடுக்குற ஆளுக்கு என்ன பேருனா முக்குரின்னு பேர். முக்குரினா ஓதி கொடுக்குறவர்னு அர்த்தம். யுக்குரவு வாசித்து காட்டப்படுகிறது, அலல் முக்குரி, ஆசிரியருக்கு வாசித்து காட்டப்படுகிறது. முக்குரிக்கு அர்த்தம் ஆசிரியர் தான். அது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால், கரா என்றால் ஓதினான், காரி என்றால் அதனுடைய இஸ்ம் ஃபாயில் வந்து ஓதுறவர், அதாவது மாணவர்னு அர்த்தம். அந்த கரா என்பதை அக்ரா என்று மாத்திரியன்னு சொன்னால் ஓதினார் என்ற அர்த்தம் ஓதி கொடுத்தார்னு அர்த்தமாக மாறிக்கிறோம். அதனுடைய இஸ்ம் ஃபாயில் வந்து முக்குரி உன், ஓதி கொடுப்பவர், அதாவது உஸ்தாதுன்னு அர்த்தம். யுக்ரவு அலல் முக்குரி, உஸ்தாதின் மீது வாசித்து காட்டப்படுகிறது. வாசித்து காட்டினவன் பேசாமல் தலையை ஆட்டிட்டு கேட்குறாரு. இப்போ யக்கூலுல் காரி, மாணவர் வந்து மக்கள்கிட்ட சொல்லுகிறாரு, அக்ரஅனி ஃபுலானுன், எனக்கு இன்னார் ஓதி காட்டினார். அவர் ஓதியே காட்டலை. ஒரு உஸ்தாதுட்டு போய் உட்காந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த சூரா ஓதி காட்டுறாரு. யார், ஒரு மாணவர். யார்கிட்ட ஓதி காட்டுறாரு, அந்த குரானை கற்பிக்கிற ஆசிரியர் இருக்கார்ல, அதாவது முஹத்திஸ் என்றால் ஹதீஸை கற்பிக்கிற ஆசிரியர், முக்குரி என்றால் கிராத்தில் உள்ளது குரானை கற்பிக்கிற ஆசிரியர். முக்குரி என்று சொன்னால் குரானை கற்பிக்கிற ஒரு ஆசிரியர், முஹத்திஸ் என்று சொன்னால் ஹதீஸை கற்பிக்கிற ஒரு ஆசிரியர். இப்போ குரானுக்கு ஒரு ஆதாரம் காட்டுறாரு. அந்த குரானை கற்பிக்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட போய் ஒரு மாணவர் என்ன செய்கிறாருன்னா குல்லாவது பின்னாஸ் மணிக்கு நாசன் அந்த சூறா ஓதுறார். ஆசிரியர் கரெக்டாக கேட்டுட்டு இருக்கிறாரு, இவர் பிழை இல்லாமல் கரெக்டாக ஓதிட்டாருன்னு சும்மா இருக்கிறார். இப்போ இந்த மாணவர் என்ன செய்யலாம்னு கேட்டால், இந்த சூறாவை இந்த மாதிரி எனது ஆசிரியர் எனக்கு சொல்லி தந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்லியே தரலை. இவர் தான் அவர்கிட்ட போய் சொன்னார், அவர் கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். இப்படி வழக்கம் இருக்குதுன்னு காட்டுற ஆதாரம் காட்டுறாரு. எப்படி யுக்குரவு வாசித்து காட்டப்படுகிறது, அதில் முக்குரி குரான் ஓதி தருபவருக்கு ஓதி காட்டப்படுகிறது. முக்குரினா குரான் ஓதி தருபவர், குரான் ஓதி தருபவருக்கு ஓதி காட்டப்படுகிறது. ஓதி காட்டிவிட்டு யக்கூலுல் காரி, அந்த ஓதுன மாணவர் இருக்கார்ல அவர் வந்து மக்கள்கிட்ட சொல்லுவார், அக்ரஅனி ஃபுலானுன், எனக்கு இன்னார் ஓதி காட்டினார். அவர் ஓதியே காட்டலை, இவர் தான் அவர்கிட்ட ஓதி காட்டுறாரு. ஆசிரியர் கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அவர் ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னா என்ன அர்த்தம், அவர் அப்ஜெக்ஷன் பண்ணலை, அவருக்கு அதில் மறுப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்வார்னா, ஒரு ஆசிரியர் முன்னாடி குல்ஹுல்லா சூறா ஓதிட்டு போய் மக்கள்கிட்ட என்ன செய்வார்னு கேட்டால், இந்த சூறாவை இப்படித்தான் ஓத வேண்டும் என்று எனது ஆசிரியர் எனக்கு கற்றுத்தந்தார்னு அவர் சொல்வார். சொல்வதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். அந்த உலக வழக்கத்தை ஆதாரம் காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க, யுக்ரவு அலல் முக்ரி, குரானை ஓதி காட்டுறவர்கிட்ட வந்து ஒரு வசனம் ஓதி காட்டப்படும். இப்போ யக்கூலுல் காரி ஓதி காட்டி விட்டு அந்த மாணவர் வந்து என்ன செய்வார், வந்து மக்கள்கிட்ட சொல்லுவார், அக்ரஅனி ஃபுலானுன், எனக்கு இன்னார் ஓதி காட்டினார்னு சொல்லுவார். இவர் ஓதியே காட்டியிருக்க மாட்டார்.
இவர் காட்டினது கேட்டுட்டு இருந்திருப்பார், இப்படியும் விளக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஆதாரம் காட்டுறாரு. எப்படின்னு கேட்டால் புகாரி காட்டுறாரு, ஹத்தசனா முகமது பின் சலாம், முகமது பின் சலாம் நமக்கு அறிவித்தார். ஹத்தசனா முகமது பின் ஹசனுல் வாசித்தி, முகமது பின் ஹசன் அல் வாசித்தி என்பவர் எனக்கு அறிவித்தார். அவர் சொல்கிறாரு, அவர் அறிவிக்கிறார். ரவா அன் அவுஃபின், அவுஃபு என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிறார் அல் ஹசனி, ஹசன் பசரி வழியாக அறிவிக்கிறார். கால அவர் சொல்கிறாரு, ஹசன் பசரி இவ்வளோலாம் தேவையில்லை, சனதே இதுக்கு தேவையில்லை, ஹசன் பசரி சொன்னார்ன்ட்டு போயிடலாம், ஹதீஸ் கிடையாதுல, இருந்தாலும் அதுக்கு ஒரு சனதை போட்டுக்கிறார். போட்டு சொல்கிறாரு, கால ஹசன் பசரி சொன்னார்கள், லா பஸ தவறு இல்லை, பஸ்னா குற்றம், லா பஸ குற்றம் இல்லை, பில் கிராஅத்தி அலல் ஆலிமி ஆலிமிடத்தில் ஓதி காட்டுவது குற்றமில்லை. ஓதி காட்டுவதுன்னா ஓதி காட்டி அவர் அறிவித்ததாக அறிவிப்பது குற்றமில்லைன்னு அர்த்தம். லா பஸ குற்றமில்லை, பில் கிராஅத்தி அலல் ஆலிமி ஆலிமுக்கு ஓதி காட்டுவது என்ன இல்லை, குற்றமில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஹசன் பசரி சொன்னது ஒரு ஆதாரமாக காட்டுறார். அதுக்கு அடுத்தது இந்த புகாரியுடைய எல்லா எடிஷன்லையும் நான் இந்த சிகப்பு கலராக போட்டிருக்கிறேன்ல, இந்த வாசகம் எல்லா எடிஷன்லேயுமே இருக்கும். ஆனால் அரபியில் இருக்கும், அர்த்தம் செய்யாமல் நழுவிருப்பாங்க எல்லாருமே. இந்த வாசகத்தை என்ன செய்ய மாட்டாங்க, அர்த்தம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த வாசகம் புகாரில் இருக்கும். ஆனால் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது புகாரியுடைய வாசகமே கிடையாது. புகாரி நூலில் அந்த வாசகம், நான் சிவப்பு எழுத்தில் போட்டிருக்கிற அந்த வாசகம் புகாரியில் நீங்கள் அந்த புகாரி அரபி மூலத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு அடுத்து அதான் வரும், பில் கிராத் எல்லா ஆலிமின் இருக்குல்ல, இதுக்கு அடுத்து இந்த விஷயந்தான் வரும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது புகாரியுடைய ஒரு நோட் எழுதக்கூடிய ஒரு மாணவர் அவர் நோட்ஸ் மாதிரி எழுதியிருப்பார் போல இருக்குது. அவர் நோட்ஸ் மாதிரி எழுதுன நினச்சிட்டாங்கன்னா புகாரியுடைய இது மாதிரி சில பேர் தப்பாக நினச்சிட்டாங்க, அச்சிட்டு எல்லா பிரிண்டுலையும் இந்த ஒரு விஷயம் வருது. இது புகாரியில் உள்ளது கிடையாது. இதுக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா, புகாரி தமிழாக்கம் பண்ணுறவங்க, புகாரி ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்கிறவங்களெல்லாம் இந்த சொல்ல அப்படி கண்டுக்கிறாமல் அர்த்தம் செய்ய அரபியை போட்டு விட்ருவாங்க, அர்த்தம் செய்யாமல் நவன்றுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னு கேட்டால் இது புகாரியில் உள்ளது கிடையாது இந்த வாசகம். ஏன்னு கேட்டால் இதில் என்ன வருது பாருங்களேன், புகாரி உள்ளதில் இருக்க என்ன ஆதாரம்னு கேட்டால், ஹத்தசனா முகமது பின் இஸ்மாயில் புகாரி, முகமது பின் இஸ்மாயில் புகாரி எங்களுக்கு அறிவித்தார்னு புகாரி சொல்லுவார். புகாரி அவர் தானே, ஹத்தசனா நமக்கு அறிவித்தார். யார் புகாரி சொல்கிறாரு, யார் அறிவித்ததா, முகமது பின் இஸ்மாயில் புகாரி, முகமது பின் இஸ்மாயில் புகாரி நமக்கு அறிவித்தார்னு புகாரியே சொல்லிக்கிடுவாரா? இதானே அவர் தானே புகாரிங்கிறவர். புகாரி சொல்கிறாரு, புகாரி எனக்கு அறிவித்தார்னு சொல்லுவாரா? இஸ்மாயில் சொல்கிறாரு, இஸ்மாயில் எனக்கு அறிவித்தார். இது ஏற்றுக்குருவீங்களா? அப்படி இந்த வாசகம் இருக்கிறது. இது புகாரி நமக்கு அறிவித்தார்னு ஒரு வாசகம் புகாரி கிதாப்பில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு மாணவர் நோட்ஸ் எழுதும்போது இந்த வார்த்தையத்தை எழுதி விட்டார், புகாரி அறிவித்தார்னு ஒரு விரிவுரையில் எதை எழுதியிருப்பார் போல இருக்குது. அதை கொண்டாந்து புகாரியில் உள்ளது மாதிரி நினைஞ்சிட்டாங்க, கம்போஸ் பண்ணி எல்லா புகாரியுடைய பிரதிகள்லையும் இந்த வாசகம் இருக்கும். ஆனால் இது புகாரிக்கு சம்மந்தம் இல்லை, இதை கடந்துடணும் நம்ம. இது புகாரி சொல்லவே கிடையாது. புகாரி புகாரி சொன்னார்னு அறிவிப்பாரா? புகாரி இமாம் புகாரி இமாம் எனக்கு சொன்னார்னு ஒரு வாசகத்தை போட முடியுமா? மூட முடியாது. அப்போ இந்த வாசகத்துடைய அமைப்பில் இருந்த ஹத்தசனா முகமது பின் இஸ்மாயில் அல் புகாரி, முகமது பின் இஸ்மாயில் புகாரி நமக்கு அறிவித்தார்னு யார் சொல்கிறா? புகாரி தான் சொல்கிறாரு. புகாரி எப்படி சொல்லுவார்? எனக்கு புகாரி சொன்னார்னு அறிவிப்பாரா? அறிவிக்க மாட்டார். அப்போ இந்த வாசகம் இடைச்செருகல், இது புகாரில் உள்ளது கிடையாது. அதனால் இந்த சிகப்பு எழுத்தா உள்ள ஒரு விஷயத்தை நம்ம கடந்துடணும். இது புகாரிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். இப்போ அடுத்து வருவோம். அதுக்கு அடுத்து என்னதுன்னா, ஹத்தசனா உபைதுல்லாஹ் இப்னு மூசா, உபைதுல்லாஹ் இப்னு மூசா என்பவர் நமக்கு புகாரி இது புகாரி சொல்லலாம். ஹத்தசனா உபைதுல்லாஹ் இப்னு மூசா, உபைதுல்லாஹ் இப்னு மூசா சொன்னார். அன் சுஃபியான், சுஃபியான் வழியாக சொல்கிறார். சுஃபியான் சௌரின்னு ஒரு அறிஞர் இருக்கார், அவர் சொன்னதாக அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், கால இதா கூறிய அலல் முஹத்திசி, ஒரு ஹதீஸ் ஆசிரியரிடத்தில் ஓதி காட்டப்படுமையானால், ஃபலா பஸ குற்றம் கிடையாது, ஐய கூட ஹத்தசனி எனக்கு அவர் அறிவித்தார் என்று சொல்வது குற்றம் கிடையாது. ஒரு ஹதீஸ் ஆசிரியர்கிட்ட போய் நான் ஒரு ஹதீஸை வாசித்து காட்டிவிட்டு மக்கள்கிட்ட என்ன செய்கிறது, எனக்கு அவர் வாசித்தார்னு சொல்வது தப்பு கிடையாதுங்கிறார். சுஃபியான் சௌரி சொல்கிறாரு, இதா குரியா அலல் முஹத்திசி, ஒரு ஹதீஸ் கலை ஆசிரியர் ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடியவர்கிட்ட போய் ஓதி காட்டப்படும் என்று சொன்னால், ஃபலா பஸ
அது குற்றம் கிடையாது. ஐய கூல அந்த மாணவர் இருக்கார்ல, அவர் சொல்வது குற்றம் கிடையாது. எப்படி சொல்வது? ஹத்தசனி, எனக்கு இவர் அறிவித்தார் என்று சொல்வது குற்றம் கிடையாது. அந்த ஆசிரியர் இவருக்கு அறிவித்தே இருக்க மாட்டார், இவர் தான் ஆசிரியர்கிட்ட வாசித்து காட்டுவார். இருந்தாலும் என்ன செய்வார்? எனக்கு ஆசிரியர் அறிவித்தார் என்று சொல்வது குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரா? அது தொடர்பாக இன்னொரு விஷயம், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஹதீஸ் அறிவித்தல் என்பது 3 வகையில் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த இவ்வளோ நேரம் சுற்றி வளைச்சி பேசுகிறார். என்ன வகையில் 3 வகையில் இருக்கு? அந்த இமாமே மாணவருக்கு பாடம் நடத்துவார் ஹதீஸை, அதுவும் ஹதீஸ் தான். மாணவர் ஆசிரியர்கிட்ட வாசி காட்டுவார், அதை ஆசிரியர் ஒப்புக்கொள்வார், அதுவும் பாடம் நடத்தினா தான் அர்த்தம். அல்ல ஆசிரியர் என்ன பண்ணுவார்னு கேட்டால், அவர் சில ஹதீஸில் எழுந்தாப்பா இதான் நம்ம ஹதீஸ்ன்னு கொடுக்குறாரு, அதை கொண்டு மக்கள்கிட்ட போய் எனக்கு இவர் அறிவித்தார்னு சொல்கிறோம். அது குற்றமானா குற்றம் இல்லை. 3 வகையில் உள்ளதும் ஒரே தரஜாவில் உள்ளது தான். 3 வகையாகவும் இந்த ஹதீஸுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். கால புகாரி சொல்கிறாரு, சமீத்து அபா ஆசிமின், அபு ஆசிம் சொல்ல யகூலு அன் மாலிக்கின் ஓ சுஃபியான், மாலிக்கு சுஃபியான் சொன்னதாக அபு ஆசிம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதாவது மாலிக் இமாமும் சொல்லியிருக்கிறாங்க, சுஃபியான்னு சொல்கிறாங்க. ஓ சமீத்து நான் கேட்டிருக்கிறேன், அபா ஆசிமின், அபு ஆசிம் என்பவர் கூற நான் கேட்டிருக்கிறேன். புகாரி சொல்கிறாரு. யகூல் அந்த அபு ஆசிம் சொல்கிறாரு, யார் வழியாக சொல்கிறாருன்னா அன் மாலிக்கின் ஓ சுஃபியான, மாலிக் இமாம் சொன்னதாகவும் சுஃபியான் சொன்னதாகவும் அவர் சொல்கிறார். அவங்க என்ன சொன்னாங்களா? அல் கிராஅத்து அலல் ஆலிமி, ஒரு ஆலிமிடத்தில் மாணவர் ஓதி காட்டுவதும், ஓ கிராஅத்துஹு ஆசிரியரே மாணவருக்கு ஓதி காட்டுவதும் சவாவுன் சமமானது தான். ஒரு ஆசிரியர் ஒரு ஹதீஸை பாடம் நடத்துவதும் மாணவர் ஆசிரியர்கிட்ட ஓதி காட்டி அந்த ஆசிரியர் அதை அங்கீகரிக்கிறது 2 ஈக்குவலான விஷயம் அப்படின்னு யார் சொல்கிறா? சுஃபியான் சௌரி சொல்கிறாங்க, மாலிக் இமாம் சொல்கிறாங்க. இப்போ சமீத் அபா ஆசிமின் யகூல், அபு ஆசிம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யார் சொன்னதாக சொல்கிறார் என்றால் அன் மாலிக்கின் ஓ சுஃபியான, மாலிக் இமாம் சுஃபியான் இமாம் 2 பேர் சொன்னதாக அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாங்கன்னா அல் கிராஅத்து அலல் ஆலிமி, ஆலிமிடத்துக்கு மாணவர்னு வச்சுக்கிறேன். அல் கிராஅத்து அலல் ஆலிமின்னா ஆலிமிடத்தில் மாணவர் ஓதி காட்டுவதும், ஓ கிராஅத்துஹு அந்த ஆலிம் ஓதி காட்டுவதும், மாணவர்கிட்ட ஓதி காட்டுவதும் சவாவுன் சமமானது, 2மே ஈக்குவலானது தான், 2மே அவர் சொன்னதாக நம்ம அறிவிக்கலாம்ங்கிறாங்க. இவ்வளவும் இந்த ஹதீஸ் கலையை பற்றின ஒரு விஷயம் இவ்வளவும் சொல்லிவிட்டு தான் 63வது ஹதீஸுக்கு அவர் போகிறார். சரியா? 63 ஹதீஸுக்குரிய முன்னுரை தான் இந்த விஷயங்கள். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 63வது ஹதீஸ் என்ன சொல்லுது என்பதை நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.